இந்த ஆர்டரை எடுக்கலாமா வேண்டாமா எனக்கே ஒரே டவுட்டாக தான் இருந்துச்சு. எது? இந்த கஸ்டமர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். ஆல்ரெடி ஒன் டைம் வாங்கியிருக்காங்க. எஸ்டர்டே திடீர்னு கால் பண்ணிட்டு எனக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைமுக்குள்ளே முடிச்சிருவோமா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வேறு ஈவினிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆர்டர் எடுக்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவோம். பிகாஸ் நம்மளால அவங்களுக்கு எதுவும் டிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே எப்படியா சீக்கிரமாக பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து அசார்டட் பாக்ஸ் அப்புறம் த்ரிபிள் சாக்லேட்டு லாவா ப்ரௌனி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தென் சேஃபாக பேக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இவங்க அவங்க அக்கா பேபிக்காக தான் சர்ப்ரைஸாக ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பாக்கும் நம்ம ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க ரிவ்யூவும் அட்டாச் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணது இவங்க தான். டாட்டா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.